நிர்வாணத்தில் எந்த கவர்ச்சியும் இல்லை. அரை நிர்வாணமே இங்கே பெரிய கவர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. சார், வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும், ஓடிட்டே இருக்கணும், எங்கேயுமே நின்றக்கூடாது அப்படின்னு ஓடிட்டு இருக்க எல்லா இளைஞர்களும் சரி, பெண்களுக்கும் சரி, ஏதோ ஒரு கட்டத்தில் ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல நின்றுவாங்க சார். நான் அதிகமாக கிரைமே பேசுகிறேன்னா நிறையா அவலங்கள் நடக்குது. சட்டப்படி முடிஞ்சாலும் வழக்கு போடுறேன். காணாமல் இன்புறுதல், மாலை குளித்து மனை புகுதல், உற்றாரோடு உண்ணுதல், இவை நான்கும் காகவுடன் கற்கவே. முற்றுப்புள்ளி இல்லாத வாக்கியம் அழகாக இருக்காது. உங்களோட மரணம் தான் ரொம்ப அழகானது. ரொம்ப நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அந்த மரணம். இழந்த தலைமுடிகளின் எண்ணிக்கை நமக்கு தெரியாதுல்ல, அதுமாரி தான் எங்கள் பூமியில் இறந்தவங்களோட எண்ணிக்கையும். thepocketoption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. thepocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. இன்ஸ்டாகிராமால எந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவு ஏற்பட்டு இருக்கு சார்? இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்எவர் சோஷியல் மீடியா ஆப்ஸ். அதாவது இது ஒரு பயோவார்னு நான் பார்க்குறேன். என்னுடைய இளைஞர்கள் மீது நடத்தப்படுற பயோவார். ஆல்ரெடி ஆல்கஹால், ஆல்ரெடி சினிமா, அதோட பரிணாமம். தேட்டர் போகிறது குறைஞ்சிது, டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க. டிவியை இன்னும் கைக்குள்ளே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்க. அது நல்ல விஷயங்களோட குப்பை தான் நிறையா இருக்குது. அந்த நீங்கள் சொல்கிற இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் சார், முதலிரவு வரைக்குமே அந்த வீடியோ எடுத்து போட்டு அவ்வளோ வியூஸ் வாங்குறாங்க, லைக்ஸ் வாங்குறாங்க சார். இறந்து போனாங்கன்னா அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டு இறக்கம் டெட் RIP அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 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 ஆண்டுகள்லேயே இது ஒரு நிர்வாண குப்பை தொட்டியாக இந்த மொபைல் ஃபோன் இருக்கும். எல்லாரோட ஃபோனும் அப்படி தான் இருக்கும். இப்போவே அப்படிதான் சார். இப்போ ஏறக்குறைய அப்படி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் நிறைய சார். ரொம்ப ஒஸ்டா ட்ரெஸ்ஸிங்கு, அதை அவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஒழிஞ்சிக்கிட்டு. அதாவது இந்த விஷயம் தான் நான் உங்கள்கிட்ட நீங்கள் சொன்ன புனிதம். அதில் அந்த 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 வேடையை வச்சுக்கலாம், புனிதமே இருக்கட்டும். நீங்கள் சொல்கிற புனிதம் இதுதான். முழு நிர்வாணத்தில் எந்த கவர்ச்சியும் இல்லை. அரை நிர்வாணமே இங்கே பெரிய கவர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆடைங்கிறது நம்மளுடைய மானத்துடைய சின்னம். நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேங்கிறது வந்து என்னுடைய மானத்தின் சின்னம். ஆனால் என்னோட நிர்வாணமே இன்னைக்கு ரசிக்கப்படுகிறதுனா அதில் தான் அந்த அவமானமே அவங்களுக்கு இருக்குது. அரை நிர்வாணமாக தன்னை ஒரு பெண் காமிச்சிக்கிறது தப்பு தானே, அதுவே தவறான பார்வை தானே. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நீ மூடி வைக்கிறீங்க, அந்த விஷயம் ஒரு நாள் வெடித்து வெளில கிளம்பும். அப்போ இங்கே எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்படி தான் நீங்கள் சொல்கிற இந்த ட்ரெஸ் சுதந்திரம், மது, எல்லாமே வச்சு நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக அடக்கி வைத்தப்படுது, மீறப்பட்ட கூட எல்லாத்தையும் ஒட்டச்சி வெளில எறிஞ்சிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதனால தான் சில விஷயங்களை நம்ம ரொம்பவும் மறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது சிக்கல். பெண்களினுடைய ஆடை சுதந்திரம் பற்றின உங்களோட கருத்து என்ன? அதான் ஆடை சுதந்திரம்ன்றீங்களே, சுதந்திரம் தான். இதில் என்ன இருக்கு? அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் போடலாம். ரைட், அது அவங்களோட சுதந்திரம். அது பட் அது மறலாம், அது அடுத்தவங்களை கொஞ்சம் சஞ்சலப்பட வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் சார், என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ பெண்கள் வந்து அரைகுறையா ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதே டைமில் ஒரு ஆண் அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு தெருவில் போனால் எல்லா பெண்களும் பார்க்க தானே செய்வாங்க. இல்லைம்மா, ஆணுடைய மெட்டபாலிசம் வேறு, உங்களோட மெட்டபாலிசம் வேறு. மெட்டபாலிசம் இப்போ நான் இப்போ இந்த ஷர்ட்டை கட்டி போட்டு ஃபிசிக்காக நான் இந்த ஜிஎன்ஜிடி ரோட்டில் என்னால் போக முடியும். பட் அது நீங்கள் போக முடியுமா, நீங்கள் தான் யோசிக்கணும். பெண்களால் முடியாது சார். ஆனால் பெண்கள் வந்து ஆடையை ஒழுங்காக போடாமல் போனாலும், ஆண்களும் அதே மாதிரி ஒழுங்காக ஆடை அணியாமல் போனாலும் 4 பேர் பார்க்க தானே செய்வாங்க. உங்களை பார்க்கறது அது பார்வை மாறுமா? இப்போ நீ வந்து எங்களை பார்க்குறதுக்கும் நாங்கள் உங்களை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதான் உண்மையே. இதுதான். அப்போ ஆண்களுடைய பார்வையில் தான் இருக்காங்க. பார்வை இல்லை, பார்க்க வைக்கிறாங்கல்ல. அந்த விஷயத்தை வந்து பார்க்க வைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை இப்போ இந்த வீடியோ பார்க்குறோம், பார்க்க வைக்கணும்ல. நிறைய இப்போ இருட்டில் உட்காந்து 2 பேர் பேசிட்டு தான் பார்ப்பாங்களா? அந்த லைட்லாம் போட்டு செட்டப்லாம் வச்சா தானே இதை பார்ப்பாங்க. ஸோ பார்க்க வைக்கிறது தப்பாக இருக்குது. எனக்கு சஞ்சலப்பட வைக்குதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆடையை பற்றி அது அவங்க சுதந்திரம், நான் கருத்து சொல்லலை. அதுக்கு ஏதாவது தவறாயிடும் நான் சொன்னால். சஞ்சலப்பட வைக்குது, நல்ல வார்த்தை. அதுதான் மனசை வந்து ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக்குது. அதை பார்க்க வைக்குது. இல்லை இன்டென்டிவாக ஒரு இடத்துல மலம் கிடக்குன்னு வச்சுங்களேன், எல்லார் வாழ்க்கையும் நடந்துருக்கும். அது நீங்கள் நடந்து போவீங்க வயக்காட்டில். நாங்கள் சின்ன வயசில் அதை பார்க்கக்கூடாது, அது அருவறுப்புன்னு நம்ம சொல்லுவோம், நான் பார்ப்போம்.
அனிச்சையாகவே பார்ப்போம். கவனிச்சிருக்கீங்களா? என்னது சார்? ஒரு இடத்துல மலம் கிடக்கு, மலம், ஆ மனித மலம். பார்க்க கூடாதுன்றதான் சார் பார்ப்போம். ஆனால் பார்த்துருவோம். அதுதான் நம்மளுடைய பிரெயினுக்கும் நம்ம கண்ணுக்குள்ள கனெக்டிவிட்டியே அதுதான். நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுமாரி தான் நான் அந்த விஷயத்தையும் சொல்கிறேன். பாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது, நம்ம ஏஜ் என்ன, அவங்க ஏஜ் என்ன, நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் பார்ப்போம். அதில் மாற்றம் கிடையாது. அப்படி அப்படி இது நான் சொல்கிறது உண்மை தான் பேசுகிறேன், பொய் இல்லை. அதான் யதார்த்தம். அப்போ நம்மளை தேவையில்லாமல் ஒருத்தவங்களை பார்க்க வைக்கிறது, அது கொஞ்சம் அது தேவையில்லையோன்னு எனக்கு படுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலயும் உறவுகள் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஆனா பலரோட வாழ்க்கையில இப்ப உறவுகள்ன்றது கசப்பான இதுவா தான் மாறிச்சு. ஏன்னா பணம் இருந்தால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதும், பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதும், நேரத்திற்கு ஏத்தாற் போல இந்த உறவுகள் மாறிட்டே இருக்கு சார். உறவுகள்னா என்ன? உறவுகள் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம்? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உறவுகள் இல்லைங்கிறது எனக்கு உண்மையும் கூட. ரொம்ப பெரிய உறவுகள்லாம் என்கிட்ட இல்லை. நீ நல்லா இல்லைன்னா வீட்டிலேயே மதிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி உறவுகள் உன்னை மதிக்கும், கூட மதிக்கும்? அதானே யதார்த்தம். கேலி கிண்டல் பண்ணி சிரிப்பு. அவ்வளோதான். உறவுகள் ஆ, இருக்காங்க. எனக்கு நிறைய பெரிய உறவுகள் எனக்கு. பட் ஆனால் எல்லாரும் நெருக்கமாக இல்லையோங்கிற மாதிரி நான் நினைப்பேன். நீங்க இல்லையா? அவங்க இல்லையா? நான் சும்மா ஒரு நான் ரொம்ப பெரிய பாலிசியெல்லாம் தூக்கிட்டு சுமக்கிறது கிடையாது. திட்டினா கூட அதை காதில் வாங்கிக்க மாட்டேன். நல்ல ஒரு உறவில் உள்ளவங்க. சமீபத்தில் நடந்துச்சு. ஊருக்கு போயிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவோட ஃபோன் வருது. நான் கார் டிரைவ் பண்ணுறேன். பக்கத்தில் என்னுடைய டிரைவர், இன்னொருத்தர் ஹெல்ப்பர் ஒருத்தர் இருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவோட ஃபோனுக்கு வருது. அவங்க நல்ல உறவில் உள்ளவங்க, என் அம்மாவோட சீனியர். அவங்க நல்லா பேசிட்டாங்க. பேசிவிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டு ரைட் வச்சிடுறோம், வந்துகிட்டு இருக்கோம், வச்சிடுறோம்னாச்சு. வச்சுட்டு தான் நினச்சிட்டு எங்கள் அம்மா அவங்க பயங்கரமாக அவங்க கிரிட்டிசிசம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபோனில். படுபயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. வேணும் போட்டு பேசுகிறாங்க. நான் ஃபோனை பிடிக்கி கட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். இல்லை என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. கசப்பாக இருக்கும்மா, கசப்பாக இருக்கும். அதை விட தெரியாமே இருந்துட்டு போட்டும். அப்படி ஒரு முகம் அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு தெரிய வேண்டாமே. நான் உங்களை நல்லவனாகவே பார்க்குறேன், நல்லவனாகவே நீங்கள் அப்படியே இருந்துட்டுமே. எனக்குள்ளே ஒரு அழுக்கு முகத்தை ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? அது அப்படி நான் கட் பண்ணேன். இது ரியல், இப்போ நடந்துச்சு. ஃபோனை பிடிக்கி கட் பண்ணேன். எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா நான் இவ்வளோ அவங்கள மேலே அன்பு வச்சுருக்கேன்னு. அன்பு வைக்கிறது தப்புமா? இதுதான் யதார்த்தம். இப்படி தான் பேசுவாங்க. நேரில் பேசுகிற மாதிரி அங்கிட்ட போய் பேச மாட்டாங்க. அவன் கிடக்குறான் அவ்வளோதான், அவள் கிடக்குறா அப்படிம்பாங்க. நீ ரொம்ப மதித்து ஒருத்தன்ட்ட ஃபோனில் பேசுவா, அவன் அங்கே ஸ்பீக்கர் போட்டு நம்மளால் தான் அப்படி தாங்க பேசுவான். இதுதான் யதார்த்தம். இது நீ என்றைக்கோ தெரிஞ்சுக்கிற அன்றைக்கி ரொம்ப சங்கடப்படுவேன். நான் அதை அதோட நேர்கள்ட்டே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. இப்போ தான் இருக்கும். ரொம்ப அந்யோன்யம் அப்படி இப்படியெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. உறவுகள்னாக்கா ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ திருமணத்துக்கெல்லாம் பணம் போடும் தெரியுங்களா? மொய் செய்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதுவே கௌரவமாக தான் சார். ஆமாம். இப்போ 5 பத்திரிக்கை, 6 பத்திரிக்கை, 10 பத்திரிக்கைலாம் கிளாஷ் ஆகுது. நான் மினிமம் ஒரு வீட்டுக்கு 500 ரூபா வச்சாலும் 10 பத்திரிக்கைனா 5000 ரூபாய். அப்போ கஷ்டம் தானே அதெல்லாம். நான் மேனேஜ் பண்ணணும்ல, அதுக்கு டீசல் போடணும்ல, போகணும் வரணும், கஷ்டம். இப்போ அங்கே நம்ம நிறைய பணம் வச்சுருந்தா உறவுகள் நம்மளை நிறைய மதிக்கிறதாக நம்பப்படுகிறது. பட் நான் பெருசாக உறவுகள்கிட்ட கமிட் ஆகலை. என்னென்னா என்ன, போவேன் வருவேன். அவங்க எங்கள் வீட்டுக்கு வர்றாங்களோ இல்லையோ, நான் போவேன் அவங்க வீட்டுக்கு. எல்லோரும் வீட்டுக்கு போவேன். நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சண்டை போட்டதே மறந்துடுவேன். அதெல்லாம் போட்டிருக்கலாம், அவ்வளோதான், நேச்சுரலி. நான் வீட்டுக்கெல்லாம் போயிட வேண்டியதான். இல்லை என்ன இருக்குது, இப்படி தான் முதல்ல இந்த டிசைன் இப்படி தான் இருக்குங்கிற புரிதல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சார், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஆகணும், ஓடிட்டே இருக்கணும், எங்கேயுமே நின்றக்கூடாது அப்படின்னு ஓடிட்டு இருக்க எல்லா இளைஞர்களும் சரி, பெண்களுக்கும் சரி, ஏதோ ஒரு கட்டத்தில் ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல நின்றுவாங்க சார். அப்படி நின்றுட்டு இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்னு தெரியாதவங்களுக்குலாம் நீங்கள் எதாவது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? முதல்ல ஜெயிக்கணும், சக்ஸஸ் பண்ணணுங்கிறதே தப்பான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. வெற்றிக்கு எதுமா எல்லை? ஸ்கை மாதிரி மாதிரி ஒருத்தருக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல சார், அந்த லிமிட்டேஷன் மாறும். ஸ்கை மாதிரி அது எல்லையே கிடையாது. அண்டம் பால்வெளி இருக்குல்ல, எல்லையே கிடையாது. பூமி மாரி வச்சுக்கோ, கடல் உப்பு மாதிரி வச்சுக்கோ. அதில் ஒன்றும் ஜெயிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுமா. கடல் தண்ணி உப்பாக இருக்குது, மீன் உப்பா இல்லையாம்மா? மீன் குழம்புல உப்பு போட்டு தானே சமைக்கிறோம். ஆனால் கடல் தண்ணி உப்பால இருக்குது. அப்போ அது இடம் வேறையாக இருக்குது. பெரிய முரண்பாடாக இருக்கா இல்லையா? சரிதானே? அப்போ நம்மளை விட ஒரு பறவை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் கிளம்பி வேதாரண்யம் பக்கத்தில் உள்ள கோடியக்கரையில் தன்னோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு திருப்பி போகுது, கடல் தாண்டி போகுது. அப்போ நம்மளோட அது பிரெயினி தானே. அப்போ எது சக்ஸஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஒருத்தருக்கு ஒரு சக்ஸஸ். ஒருத்தருக்கு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, ஒருத்தவங்க கார் வாங்கணும்னு நினைப்பாங்க, அது சக்ஸஸாக நினைப்பாங்க. ஒருத்தவங்க நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க. வீடு வாங்குறது உன்னோட தேவைமா, அது வெற்றி கிடையாது. உன்னோட தேவை அது.
காருங்கிறது உனக்கு தேவைப்பட்டால் கார் வாங்கிக்கோ, இல்லைன்னா ஆட்டோ வச்சுக்க போகிறோம், பைக்கில் போய்க்க போகிறோம். தேவை அது அது சக்ஸஸ் கிடையாது. ட்ரெஸ் வாங்கி போடுறது தான் சக்ஸஸ். அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச நிர்வாண மனிதன் ஒரு ஆடை வாங்கி போட்டாலே அது பெரிய வெற்றி நான் சார் நினைக்கிறேன். சிலர் அவங்க கெரியர்ல முன்னேறி வரணும், ஒரு நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல சார். ஒரு எய்ம்னு ஒண்ணு இருக்கும்ல சார். எல்லாருக்குமே அது மாறுபடும்ல. இல்லை இது அதுதான்மா, இது தப்பாக டீச் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வர்றேன். எய்ம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நிம்மதி ரொம்ப முக்கியம். எய்ம் வச்சுன்னா நிம்மதியெல்லாம் இருக்காது. அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப பெரிய குழப்பமாயிடும். எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த மாதிரி உட்காந்து இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விழுந்துடும். நிறைய இருக்குல்ல. நம்ம இப்போ நான் அதிகமாக கிரைமே பேசுகிறேன்னா நிறையா அவலங்கள் நடக்குது. அதை கேட்குற அளவுக்கு உடம்புலையும் திப்பு இல்லை, சட்டமாக அனுமதிக்காதுல்ல, நம்ம போய் கேட்க முடியாது எதையும். ஸோ சட்டப்படி முடிஞ்ச அளவு வழக்கு போடுறேன், ஸ்டடி பண்ணுறது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி பேசி அதை நீத்து போயிடுறேன். என்கிட்ட நிறைய பேமெண்ட் இல்லை, இல்லைன்னா அதை பற்றியான படங்கள் எடுக்கலாம், அதுக்கெல்லாம் நிறைய பேமெண்ட் வேணும். ஸோ வெற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை, நிம்மதி ரொம்ப முக்கியம். சாலை இழந்தோமா, எந்த பறவையும் காலையில் கூண்டு விட்டு வெளில இன்றைக்கி எனக்கு மெதுவடை கிடைக்கும், காக்கா பறக்குதா? காக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடு. காக்காவை பற்றி ஒரு ரகசியம் சொல்கிறேன். காலை துயிலெழுதல், காணாமல் இன்புறுதல், மாலை குளித்து மனை புகுதல், உற்றாரோடு உண்ணுதல், இவை 4ம் காகவுடன் கற்கவே. காக்கா தான் ரொம்ப அதிகாலையில் எழுந்தது, காணாமல் இன்புறுது. மற்ற எல்லா அனிமல்ஸும் அதோட இணையரோடு சேர்றதை நீங்கள் பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் காக்கா இன்புறுவதை யாருமே என்னை பார்க்கல. மாலை குளித்து மனை புகுதல், சாயந்தரம் குளிச்சுட்டு தான் காக்கா வீட்டுக்குள்ளே போகுது. உற்றாரோடு உண்ணுதல், சேர்ந்து உண்ணும் காக்கா. காக்கா பற்றி இது இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட நான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஒரு காக்கா வளருது. எங்கள் வீட்டு சன்சைடில் காலைல அட்டண்டன்ஸ் மாதிரி ப்ராப்பராக கத்துங்க, உரிமையோடு கத்தும். கத்துறோன்னு நம்ம எனக்கு தான் ஃபஸ்ட்டு பறவைக்கு தண்ணி தான் வைக்கணும். சாப்பாடு எங்கேயோ பிக்கப் பண்ணுறது, பட் தண்ணி கிடைக்காது அதுக்கு. நம்ம மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கலாம், அதிகம் போவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம், குடிக்கும். மறுபடியும் ஒரு ரவுண்டு போவோம், மறுபடியும் வரும், மறுபடியும் 2 சவுண்டு போடும், ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதோ வச்சு சாப்பிட்டு மறுபடியும் போவோம். மறுபடியும் எங்கேயும் போகல, இன்னொரு இடத்துல போய் சாப்பிடுது, அவ்வளோதான். ஒரு வாழ்க்கையே இது தான், உண்ணுதல் மட்டும்தான். உண்ணுதலும் உறங்குதலும் தாம்மா. ஆனால் நம்ம ஏன் அதில் இல்லைன்னு கேட்குறேன். இமேஜ் தானே. அப்படி இருக்கிறவங்களாம் யாரும் மதிக்க மாட்டாங்களே சார் இப்போலாம். அதை இமேஜுக்கு என்ன இருக்குது? ஒரு பிறப்பு இறந்தோம்னா ஒரு 12 ஹவர்ஸில் நார போகிறோம். நார்மலாக இருந்தால், அடிப்பட்டு வேறு மாதிரி தான் இன்னும் ரண கொடுறோம். அவ்வளோதான், ஃபயரிங்கு. போய் நெருப்பு வச்சுருவாங்க, நெருப்பு வச்சுட்டு வீடு வருவாங்க. மரக்குள்ளே வழியில் உட்காந்து அன்றைக்கி என்ன செலவோ அதெல்லாம் பட்டுவாடா பண்ணுவாங்க. இறந்தோடனே வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டாங்க, வெளில தான் வைக்கிறாங்க. பார்த்தேன், பெரிய இறப்பில் கூட பார்த்துட்டேன். கரெக்ட் சார். வீட்டுக்குள்ளே வைக்கிறது இல்லை. அவன் வாழ்ந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் இருந்துட்டு போட்டுமே, வைக்கிறது இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க, குளிக்கிறாங்க. அதுக்குள்ளே சம்மந்தின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க குக் பண்ண முடியாது, ஆள்லாம் குக் பண்ண முடியாது. சம்மந்திகள் தான் பணம் வச்சுருப்பாங்க, அந்த கேஷ். நல்ல ட்ரெடிஷ்னல்மா, நம்மள்கிட்ட சம்மந்திகள் தான் பணம் வச்சுருப்பாங்க. அவங்க அதுக்குள்ளே இந்த சமைக்கிறவங்கள பிடிச்சி சாம்பார், ரசம், முட்டைக்கோஸும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், நிறைய பேருக்கு வச்சிடலாம். முட்டைக்கோஸ் பொரியல் ஈஸியாக வெட்டி கொட்டிடலாம். எல்லாம் முடித்து சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. வருவாங்க, வந்தால் பிள்ளைய பறி கொடுத்தவங்களோ இல்லை கணவனை பறி கொடுத்தவங்களோ ரொம்ப அழுவாங்க, குளிச்சிருவாங்க. அதுக்குள்ளே வீடெல்லாம் அலசிடுவாங்கம்மா. நீ இருந்த சோடையே அங்கே இருக்காது, நீ பூசிய நறுமண வாசம் கூட அந்த வீட்டில் இருக்காது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடும். வாஷ் பண்ணிடுவாங்க. நீ எந்த பெஞ்சில் போட்டு உனக்கு குளியாட்டினாங்களோ, எந்த பெஞ்சில் நீ இருந்தியோ அந்த பெஞ்சு தூக்கி ஓரங்கட்டப்பட்டு கிடக்கும். குளியாட்டிட்டு ஐயோ அப்படிம்பாங்க, ஒரு வேலை கொளுத்தி வச்சுருப்பாங்க. இந்த பாலாவது குடிங்கன்னு கம்பல் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய சோகத்தில் இருக்கவங்கள குடிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா சாவு முதல் நாள் நைட்டு கூட நடந்திருக்கும், இல்லை காலையில் கூட நடந்திருக்கும். வயிறெல்லாம் பசியாகி புண்ணாகி ஒன்றுமே பண்ண முடியாது. வாய் எல்லாமே ஸ்மெல் எடுத்துரும். துக்கத்து வீட்டில் நீங்கள் இது பண்ணக்குள்ள ஸ்மெல்லுங்கிறது அழல் வாடை, இது நல்ல வார்த்தைன்னா. அப்புறம் என்ன செய்வாங்க, அவங்க பாலோ இல்லை சாப்பாடோ கம்பல் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டு ரொம்ப ஏழ்நீராக தூங்கிடுவாங்க. அன்றைக்கி ஆனால் டயர்டு, 2 நாள் அதில் மல்லு கட்டியிருப்பாங்கல்ல, டயர்டாக இருக்கும். 2வது நம்மளை விட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்க, அப்படி தூங்கிடுவோம். அடுத்த நாள் காலையில் காடு ஆற்றுதல்னு சொல்லுவாங்க. காடு ஆற்றுதல், நெருப்பு அணைச்சிருவாங்க. அணைச்சிட்டு கடலில் கொண்டு வந்து மிச்சம் மீதி எலும்ப விட்டுருவாங்க. வசதி இல்லைன்னா அங்கனே கூட விட்டுறலாம், நாளையே வேண்டாம்னா முடிஞ்சுது. அத்தோட முடிஞ்சு 15ஆம் நாள் படைச்சி முடிச்சு 16ஆம் நாள் கறியும் சோறு தின்னுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் ஒன்றும் பெரிய இதில் எங்கே நீங்கள் உங்களோட ஸ்கேல் வச்சிங்க, எங்கே உங்களுடைய சக்ஸஸ் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லாரோட சக்ஸஸும் மரணம் தான் நான் நினைக்கிறேன். முற்றுப்புள்ளி இல்லாத வாக்கியம் அழகாக இருக்காது. உங்களோட மரணம் தான் ரொம்ப அழகானது.
ரொம்ப நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அந்த மரணம். நமக்கு அது ரொம்ப முக்கியமானது. யாருமே இங்கே சாகலைன்னா ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்காது. 140 கோடி மக்கள், 1000 கோடி 2000 கோடி மக்கள் கூட இருந்திருப்பாங்க. மரணம் ரொம்ப அழகானது. அது எப்படி வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க போகிறோம். அது கண்டு அஞ்ச வேண்டாம், ஒளிய வேண்டாம், ஓட வேண்டாம். அது வந்துட்டு வந்தே சேரும். நீ எந்த ஒளிஞ்சா என்ன நம்மள்ட்ட நேராக வரும். இதை ஒன்றும் சக்ஸஸ்ஸு கொள்கை இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். ஆளே இல்லாத படகு கூட ஒரு நாள் ஏதோ ஒரு கரையை போய் சேர்ந்துருமா. அந்த கப்பலில் யாருமே இருக்க வேண்டாம், மாலுமே இருக்க வேண்டாம், பயணிகள் இருக்க வேண்டாம். கண்டிப்பாக அது போய் ஒரு இடத்துல போய் கரை சேர்ந்தே ஆகும். அப்போ நம்ம வாழ்க்கை மட்டும் கரை சேராத என்ன. பெரிய லெவலில் ஆசை, பெரிய லெவலில் கடன் இதெல்லாம் வாங்கினோம்னா நம்ம கண்டிப்பாக கஷ்டப்படுவோம், நிம்மதியை இழந்துருவோம். எல்லாம் இருக்கும், வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும். வீட்டில் ஏசி போடக்குள்ள கரண்ட் பில்லை நினைக்காம எத்தனை பேர் தூங்குறோம் நீங்களே சொல்லுது. ஒருத்தர் இல்லை, எல்லோரும் கரண்ட் பில்லை நினைக்கிற பயமாக இருக்கும். ஆனால் ஏசி போடுவோம். இப்படி ஒரு விஷயமும் வச்சுக்கோங்க. காராக இருக்கட்டும், காரு ரோட்டில் ஓட்டி தான் அவனுக்கு தேயும். நிறையா இருக்குல்ல, ஒன்றுமே சொல்கிறேன். ஸோ இழந்த தலைமுடிகளின் எண்ணிக்கை நமக்கு தெரியாதுல்ல. வெட்டி போடுறோம், தானாகவே கொட்டுது. இதுக்கான எண்ணிக்கை தெரியாது. அதுமாரி தான் எங்கள் பூமியில் இறந்தவங்களோட எண்ணிக்கையும் எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாமே இன்டிஃபினிட் தான், போயிட்டே இருக்கும். அது அளவே கிடையாது. அதுமாரி இருக்கிற ஒரு வாழ்க்கை யாரையும் தொந்தரவு பண்ணாமல் நிறைய சகிப்புத்தன்மையோட, முடிஞ்சவரை சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியமானது. மற்ற எல்லாத்த விட நம்மள்ட்ட இருக்க வேண்டிய சகிப்புத்தன்மை, அதோட வாழ்ந்துருவோம். நன்றி. சரி, இப்போ இருக்க மக்களுக்கு தேவையான பல நல்ல வார்த்தைகளை சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். மகிழ்ச்சி. ThePocketOption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. ThePocketOption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.